ஏம்மா என் மகளுக்கு வந்து குளம்பரத்தில் நிறையா இருக்குது, என் பிள்ளைய வச்சு வாழ மாட்டாங்க, அதனால் என் பிள்ளைய என் கூட அனுப்பணுமான்னு சொன்னேன். சொல்லவும் ஐயா நாங்கள் அப்படிலாம் அனுப்ப மாட்டோம், உங்கள் மக என்ன சொல்லுது அதை வாக்கு. ஒரு சமயம் வந்து கத்தி வச்சுட்டே இருக்காங்க குழந்தையுடைய கழுத்துல. இதுல என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஃபிட்னஸ் ப்ரொடெக்ஷன் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்டா இதுல வந்து ஒரு ஆஸ்பெக்ட். சாட்சிகள் பாதுகாப்பு என்பது ஜாதியால என் பையனை வந்து 23ஆம் தேதி கொண்டுட்டாங்க. என் பையன் 3 நாள் கழிச்சு, அதாவது எங்கள் ஊர்லேருந்து 1 கிலோமீட்ரு கல்குவாரியில் போட்டிருந்தாங்க. என் பையனோட முகத்தெல்லாம் சிதைச்சு, கை தலை எல்லாமே வெட்டி ஜாதி மதமே இருக்கக்கூடாதுங்க ஐயா. ஜாதி மதம் பார்க்கறதோடு தான் அந்த ஜாதி மதம் அந்த படுகொலை பண்ணுறோம் கடினமான தண்டனை கொடுங்க, அடுத்து தப்பு நடக்காது. இப்போ எங்கள் பையனுக்கு நடந்து 1.5 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் யாருமே எந்த இதுவுமே ஒவ்வொரு வழக்கிலையும் பார்த்தால் இது வந்து சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு பணத்துக்காக, ஒரு பொருளுக்காக, ஒரு நகைக்காக நடக்கிற கொலைகளை விட கொடூரத்தின் உச்சம் இந்த மாதிரி நடக்கின்ற என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பையன் காதலிச்சு வந்து திருநெல்வேலியிலேருந்து ஜெரோசான்ற பொண்ணு வந்து காதலிச்சான். போலீஸ் ஸ்டேஷனில் பேசி எல்லாம் கல்யாணம் பண்ணலாம் 3 மாதம் டைம் கேட்டு வர வச்சு வீட்டில் வச்சு 4 பேர் சேர்ந்து வெட்டக்குள்ளே என்கிட்ட ஃபோனில் பேச சொல்லி வெட்டினானுங்க. அதால் ஒன்றுமே பண்ண முடியல, எங்களால் காப்பாற்றே முடியல. போய் எங்கள் பையன் சாவு மாரி ஒரு குடிமகன் சாவு யாருக்கும் வரக்கூடாது. இருக்கிற இளைஞர்களுக்கு காதலிக்கிறது ஒரு தப்பா? அதுக்குன்னு ஜாதி வேற சொல்லி அதுக்கு பேசி சண்டை போட்டு அனுப்பியிருக்கலாம் இல்லையா? மீடு மகளிருக்கு இதிலே சொல்லிட்டேன், பிடிச்சிருந்தா கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் உங்கள் பொண்ணை முடிஞ்ச இடத்துல கட்டி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். திரும்பி உன்னை வாட மாப்பிள்ளன்னு சொல்லி வர வச்சு என் பையனை கொலைன்னு பண்ணிட்டாங்க. இந்த கொலை இருக்கிற இளைஞருக்கு நடக்கூடாது. ஜாதி மதமே இல்லைன்னு ஒழிச்சு கட்டணும். ஜாதி மதமே இருக்கக்கூடாதுங்க ஐயா. ஜாதி மதம் பார்க்குறதோடு தான் அந்த ஜாதி மதம் அந்த படுகொலை பண்ணுறோம் கடினமான தண்டனை கொடுங்க, அடுத்து தப்பு நடக்காது. இப்போ எங்கள் பையனுக்கு நடந்து 1.5 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் யாருமே எந்த இதுவுமே இல்லை. ஐயா கடவுள் மாரி வந்ததோடு தான் இப்போ எங்கள் பையன் கேஸுக்கு இப்படி ஒரு முடிவு வந்தது. நான் அந்த இடத்துல வந்து நிற்கிறேன். இது வரைக்கும் இந்த பிள்ளையோட நான் வந்து என் மகன் என்னை கொல்லி வைக்கணும், நான் வந்து என் மகனுக்கு கொல்லி வச்சுட்டேன். இது எவ்வளோ பெரிய ஒரே பையன். என் பையன் 9 மாதம் வகுத்தில் இருக்கலாம், என் வீட்டுக்காரர் பாம்பு கடிச்சு செத்துட்டாரு. ஒரு பையனை இப்படி பண்ணிட்டாங்க படுகொலையா. அவனுக்கு கடினமான தண்டனை கிடைக்கணும், எனக்கு நான் கிடைக்கணும், அவ்வளோதான். இல்லையா என்னையும் கொண்டுடுங்க அப்படி. எனக்கு அது இப்போ என்னைக்கு ஏன் தண்டனை எனக்கு தான் கொடுத்த மாதிரி இருக்குது. பிள்ளைய வகுத்தில் வச்சிருந்தவங்களுக்கு அந்த வலி வேதனை எனக்கு என்னன்னு எனக்கு தான் ஏன் தெரியும். 4 பிள்ளையில 2 ரெட்டை பிள்ளைங்க, அதில் ரம்யா லாவணியன் பிறந்த பிள்ளைங்க. அந்த பிள்ளைய வந்து விளாச்சேரியில் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்த்து விட்டுருங்க. அதில் அந்த பிள்ளை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரமர் கல்லர் பையன் வந்து அங்கே வேலை பார்த்துட்டு ஆம்புலன்ஸ் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். என் மகன் நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருந்த பிள்ளைய ஆசை வார்த்தையில் தூண்டி அந்த பிள்ளைய வந்து லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். கல்யாணம் முடித்து திருமங்குளத்தில் ஒரு கோவிலில் தாலி கட்டிட்டு மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் தஞ்சம் அடைஞ்சிட்டேன். தஞ்சம் அடைஞ்சிட்டு அங்கே இன்ஸ்பெக்டர் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நைட் 10 மணி இருக்கும். ஃபோன் பண்ணவும் ரம்யா யாருன்னு கேட்டாங்க. எங்கள் மகதே மேடம் அப்படின்னு சொன்னேன். உங்கள் மக கல்யாணம் முடித்து திருமங்குளம் ஸ்டேஷனில் இருக்காங்க, நீங்கள் வாங்கினாங்க. நான் போனேன்னேவும் வழி மறித்து அந்த பயலோட அம்மா அப்பா தம்பி 3 பேரும் அந்த பிள்ளை பறைய வெட்டு பிள்ளையா இருக்குது, நீ ஒழுக்கு மரியாதை கூப்பிட்டு போயிரு, அது மீறி விட்டுட்டு போனேன்னா உன் மகளை வெட்டி கொண்டுருன்னு சொன்னாங்க. சொல்லவும் அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க தம்பி 3 பேரும் மிரட்டினாங்க. என் மகளும் அந்த கூட்டு போனவங்களும் ஸ்டேஷனுக்குள்ளே இருந்தாங்க. நடந்ததெல்லாம் இன்ஸ்பெக்டர் மாட்ட சொன்னேன். ஏம்மா என் மகளுக்கு வந்து குளம்பரத்தில் நிறையா இருக்குது, என் பிள்ளைய வச்சு வாழ மாட்டாங்க, அதனால் என் பிள்ளைய என் கூட அனுப்பணுமான்னு சொன்னேன். சொல்லவும் ஐயா நாங்கள் அப்படிலாம் அனுப்ப மாட்டோம், உங்கள் மக என்ன சொல்லுது அதை வாக்குமூலத்தை கேட்போம்னாங்க. அந்த பிள்ளைகிட்ட நான் கையில் காலில் விழுந்து கேட்டேன், அவங்க காலிலையும் விழுந்தேன். அவன் என்ன சொல்லிட்டு எனக்கு வேணும்னு சொல்லி விட மாட்டு விட்டேன். என் மகன் நான் என்றைக்கும் எந்த தவறு செய்யாத தவறு செஞ்சுட்டேன், எனக்கு அசிங்கமாக இருக்குது, உங்களுக்கு அசிங்கமாயிரும், நான் வந்துட்டேன், என்னை விட்டுருங்கப்பான்னு சொல்லிச்சு. சரிப்பா அப்படின்னும் அவங்க இன்ஸ்பெக்டர் அம்மா என்ன சொன்னாங்க, ஐயா உங்கள் மகன் வாக்குமூலம் சொல்லிட்டீங்க, கேள்விப்பட்டீங்களா, நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க. நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போன பிறகு எனக்கு 2 மாதம் எந்த தவறு வரல. வந்த பிறகு அந்த பையன் வந்து உங்கள் மக ஆஸ்பத்திரியில் மருந்தை குடிச்சிருக்கு, நீங்கள் வாங்கண்ணே. என் மகளுக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். மருந்தை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்குன்னு சொன்னேன். என் மகளுக்கு கவுசியில் ஃபோன் பண்ணி சொல்லவும் என் மகன் என்கிட்ட சொல்லிச்சு. சரி வாப்பா போகணும்னு சொல்லி நானும் என் மகளும் எங்கள் வீட்டுக்கார அம்மாவும் வந்தோம். வந்த பிறகு திருமங்கலம் பெரிய ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. இருக்கிற என்னம்மான்னு சொல்லி அழுதேன். அந்த பிள்ளைய அழுதுச்சு. என்னப்பான்னு கேட்டேன். எப்பா என்னை வந்து சித்திரவதை எடுத்துறாங்க,
பறிச்சுன்னு என் மாமியார் குடும்பப்படுத்துது, மாமனார்னு சொல்கிறேன், என் குழந்தைன்னு சொல்கிறேன், பறிச்சு இங்கே எதுக்கடி இருக்க வெறுஞ்சிருக்கு வெறுங்குளத்தோடு வந்து சொல்கிறாங்க. அதனால் நான் மனவேதனைப்பட்டு என் மாமியார் என்னை அடிக்குது, மாமனார் அடிக்கிறேன், என் குழந்தைன்னு அடிக்கிறேன், என் புருஷன் அவங்க பேச்சை கட்டி என்னை சித்திரவப்படுத்துகிறேன், நான் வழி தாங்க மாட்டாப்புல அடி தாங்க மாட்டாப்புல மருந்து குடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிச்சு. சரி இப்போ என்னப்பா நம்ம ஊருக்கு போமே அப்படின்னு சொன்னேன். சொல்லவன் டாக்டர் என்ன சொன்னாங்க, 2-3 நாளைக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கள் அப்படின்னாங்க. பார்த்துட்டு நல்ல முறையில் என் மகளை கூப்பிட்டு போனேன். என்னம்மான்னு கேட்குற மாதிரி என்னை பறிச்சுன்னு சொல்லி என்னை குடும்பப்படுத்தி அடிதாக மாட்டாப்புல, அப்போ நான் மருந்து குடித்தேன், இல்லை நான் குடிச்சிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிச்சு. சரிப்பா இப்போ என்னப்பா நம்ம ஊருக்கு போயிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி நான் ஒரு 3 நாள் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு எங்கள் ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டேன். கூப்பிட்டு போயிட்டு அங்கிட்ட ஒரு 3 நாள் கழிச்சு என் மகன் என்ன எங்கள் வீட்டுக்காரம்மாட்ட என்ன சொல்லிச்சுன்னா, மாசமாக இருக்கேன் அப்படி. என்னுடைய பையன் ஹரிகரன் அவன் தான் இறந்தான். எலெக்ஷன் அன்னைக்கு ஏப்ரல் 21 என் பையனை காணோம். என்னுடைய பையனும் சமூகத்தை, அதாவது ஆசாரி சமூகத்தை சேர்ந்த தேவிஸ்ரீ, அவங்க இருவருமே வந்து காதலிச்சாங்க. அதனால ஜாதியால் என் பையனை வந்து 23ஆம் தேதி கொண்டுட்டாங்க. என் பையன் 3 நாள் கழித்து, அதாவது எங்கள் ஊர்லேருந்து 1 கிலோமீட்ரு கல்குவாரியில் போட்டிருந்தாங்க. என் பையனோட முகத்தெல்லாம் சிதைச்சி, கை தலை எல்லாமே வெட்டுப்பட்டு, அவனை வந்து கெமிக்கல் ஊற்றி கொண்டு இருக்காங்க. அவனுடைய முகமே இல்லாத அளவுக்கு கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து காவல்துறையில் சொல்லி அவனோட பாடி எடுத்துகிட்டு போய் மருத்துவமனையில் வந்து பரிசோதனைக்கு வச்சுருந்தோம். ஆனால் எங்கள் ஊரில் ஆதிக்க ஜாதி எல்லாம் சேர்ந்து காவல்துறையில், அதாவது எஸ்ஐ இவங்கெல்லாம் சிஐடி ஆஃபீஸர் எல்லாமே சேர்ந்து, அதாவது நாங்கள் தாழ்த்தப்பட்ட ஜாதி பட்டியலினத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறதுக்காக எங்கள் ஊருக்காரங்களுடைய பேச்சை கேட்டுட்டு இந்த மீடியா இதிலெல்லாம் என்னோடய பையன் இறந்தது பெரிய லெவலில் வரல. இன்றைக்கி அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அது வந்துட்டு எவிடன்ஸ் அமைப்பு மூலமாக தான் கிடச்சிருக்கு. இந்த ஆணையத்தின் மூலமாக நான் சொல்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக எனக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் என் பையன் இறந்தது வந்து முதல் முறையாக வந்து ஜோசப் விஜய் அவர்கள், முதல்வர் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தவனையுமே என்னோட பையனோட இறப்பு சம்மந்தப்பட்ட மனு வந்து அனுப்புனேன். இதுவரைக்கும் அதுக்கான ரிசல்ட்டும் எங்களுக்கு தெரியலை. கண்டிப்பாக வந்து இந்த பாதிக்கப்பட்ட இளைஞர்கள், எங்களுக்கு பாதிக்கப்பட்ட தாய்மார்கள், இவங்களுக்காக இந்த சட்டம் வந்து ஆவண படுகொலைக்கான சட்டம் சீக்கிரமே வந்து வரணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய முதல் கோரிக்கை. அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அவங்க நீதி கிடைக்கணும். இந்த மாதிரி கொலைகள், ஆணவ படுகொலை செய்கிறவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். இந்த சட்டத்தின் மூலமாக இந்த ஆவண படுகொலைக்கு வந்து தீர்வு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த கொலையை செய்கிறதுக்கு பயப்படணும். அதனால இந்த சட்டத்தை வந்து விரைவாக கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் வந்து வேண்டுகோள் விதிக்கிறோம். தமிழகத்தில் கடந்த 2017 முதல் 2026 இந்த ஜூன் மாதம் வரை 64 ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. அண்மையில் எவிடன்ஸ் அமைப்பினுடைய அந்த விவரத்தை ஹைகோர்ட்லேயும் ஜட்ஜி வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்திய அளவில் தமிழ்நாட்டில் 17லிருந்து 2025 வரை 4 ஆணவ கொலை தான் நடந்திருக்கிறதாக அரசு வந்து ஒரு தவறான புள்ளிவிவரத்தை கொடுத்துருக்குறாங்க. தனிச்சட்டம் தேவை அப்படின்றத நாங்கள் வலியுறுத்தி 2011 பல முயற்சிகள் தேசிய அளவில் எடுக்கப்பட்டிருக்கு. 2011 வந்துட்டு அன்லாஃபுல் அசம்பிளி இன்டர்ஃபியரன்ஸ் தி ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலையன்ஸ் ஒரு டிராஃப்ட் வந்து நேஷனல் லா கமிஷன் கொடுத்தாங்க. இது போக சுப்ரீம் கோர்ட்டில் பல தீர்ப்புகள், 54 தீர்ப்புகள் உச்சநீதிமன்றங்களில் வந்து ஆணவ கொலை எதிர்த்து தனி சட்டம் தேவை என்பதை வலியுறுத்தி வந்து தீர்ப்புகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு வந்து ஒரு ஆணவ கொலை மாநிலம் நான் டிக்ளேர் பண்ண விரும்புகிறேன். இது வந்து பீகார்லேயோ ராஜஸ்தான்லேயோ இல்லை உத்தரப்பிரதேசம் மட்டும் கிடையாது, ஜார்க்கண்ட் மட்டும் கிடையாது. தமிழ்நாடு வந்து ஒரு அலார்மிங் ஸ்டேட். தமிழ்நாட்டை வந்து என்னை பொறுத்தவரை ஒரு ஆணவ கொலை மாநிலமாக டிக்ளேர் பண்ணணும். கொத்தாக இங்கே வந்து ஆணவ கொலை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆணவ கொலை வெளியில் தெரிகிறது. இப்போ நாங்கள் எடுத்த இந்த டேட்டா கூட 64 டேட்டா கூட 17லேருந்து எடுக்கப்பட்ட இந்த டேட்டா கூட ரொம்ப சொற்பம் தான் நான் சொல்ல வருவேன். ஏன்னாக்கா கண்ணுக்கு தெரியாமல் பல ஆணவ கொலைகள். இதுக்கு தனிச்சட்டம் தேவை என்பதை வலியுறுத்தி 15 ஆண்டு காலம் இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே தமிழக அரசுக்கிட்ட நம்ம வலியுறுத்தி இருந்தோம். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது 2019 நந்தி சுவாதி அப்போ நடந்த ஆணவ படுகொலையின் போது அவர் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆணவ கொலைக்கென்று தனிச்சட்டம் கொண்டு வருவோம்னு அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு சட்டம் தேவையா என்பது குறித்து ஒரு ஆணையமும் ஜஸ்டிஸ் KN பாஷா தலைமையில் அந்த ஆணையமும் போடப்பட்டிருக்கு. ஆணையம் வந்து விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. 2 நாளாக அந்த விசாரணை தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 25 பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு சாட்சியம் அளிச்சிருக்கிறாங்க. தமிழகத்தில் உள்ள மிக முக்கியமான வழக்குகள், சங்கர் கௌசல்யா வழக்காக இருக்கட்டும், கோகுல்ராஜ் வழக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம்
பல்வேறு வழக்குகளை வந்து தமிழகத்தில் நடந்த மிக முக்கியமான வழக்குகள். இங்கே நடந்த ஆணவ கொலை என்பதெல்லாம் எப்படின்னாக்கா தலை துண்டிக்கப்பட்டு பிரைவேட் ஸ்பாட் துண்டிக்கப்பட்டு ஒரு புருட்டல் ஆணவ கொலை தான். பல வழக்குகள் ஆணவ கொலை வழக்குகள் நீதிமன்றங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் 15 ஆண்டுகள்லாம் காலதாமதம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதான் ரொம்ப கொடுமை. இது கடந்த 30 ஆண்டுகளில் 7 வழக்குக்கு மட்டும்தான் ஆணவ கொலைக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. ரொம்ப தமிழகத்தில் கடந்த 30 ஆண்டுகளில் அது சங்கர் கௌசல்யா வழக்காக இருக்கும், இல்லாட்டினா வந்துட்டு கோகுல்ராஜ் வழக்கு, கண்ணகி முருகேசன் வழக்கு, திருநெல்வேலி கல்பனா, அமிர்தவல்லி வழக்கு, அதுக்கப்புறம் அபிராமி வழக்கு, கடைசியாக வர்ஷினி பிரியா கனகராஜ் மேட்டுப்பாளையம் வழக்கு. இந்த 7 வழக்குக்கு மட்டும்தான் தண்டனை கிடைச்சிருக்கு. செஷன் கோர்ட்டில் தண்டனை கிடைக்கும், ஹைகோர்ட்டில் கிடையாது. கௌசல்யா வழக்கு மட்டும் சங்கர் உடுமலைப்பேட்டை கௌசல்யா வழக்கு உச்சநீதிமன்றம் A1 குற்றவாளியை வந்து ஹைகோர்ட் வந்து விடுதலை பண்ணாங்க. ரொம்ப கடும் கண்டனத்துக்குரியது. அதாவது செஷன் கோர்ட்டில் இரட்டை மரணதண்டனை கொடுக்கப்பட்ட வழக்கில் முதல் குற்றவாளியை நம்முடைய உயர்நீதிமன்றம் விடுதலை பண்ணிச்சு. அதை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்துக்கு 2020 போய் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் நீதிமன்றங்களில் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த அப்பீல் போகிறதுலாம் கவர்மெண்ட்டுடைய வேலை. SCC வழக்கில் நாங்கள் எடுத்த ஆய்வில் கடந்த 11 ஆண்டுகளில் 15,000க்கு மேற்பட்ட வன்கொடுமை நடந்திருக்கு. அதில் 13 கேஸுக்கு தான் கிட்டத்தட்ட 3,500க்கு மேற்பட்ட வழக்கில் குற்றவாளி விடுவிக்கப்பட்டு 13 வழக்குக்கு தான் ஸ்டேட் வந்து அப்பீல் போயிருக்கு. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தலித் மக்கள், குறிப்பாக ஆணவ கொலைகள் அதிகமாக பாதிக்கப்படுற எல்லா கம்யூனிட்டியும் தான். தலித்துகள் அதிகமாக இருப்பாங்க, பட்டியல் சாதி மக்கள் அதிகமாக இருப்பாங்க. இங்கே வந்திருக்கிறவங்க வந்து பிற்படுத்தப்பட்டக்குள்ளேயே நடந்த ஆணவ கொலை வந்திருக்கு. இவங்க ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்குள்ளேயே நடக்கிற ஆணவ கொலை இங்கே இன்னைக்கு வழக்குக்கு வந்திருக்குது. அப்போ இவ்வளோ ஆணவ கொலை வெறும் SC ஆக்ட் மட்டும் போட்டால் பத்தாது, அதுக்குன்னு ஸ்பெஷல் ஆக்ட். ஏன் ஸ்பெஷல் ஆக்ட் கேட்குறோம் அப்படின்னாக்க, குடும்ப உறுப்பினர்களை சேர்ந்து கொலை பண்ணுறாங்க, தங்கச்சியை கொலை பண்ணுறாங்க, தங்கச்சியை நெரிச்சு கொலை பண்ணுறாங்க. இப்போ அண்மையில் போன மாதம் கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையனை அந்த பொண்ணுடைய அப்பாவும் கூட 2 பேரும் வந்து கத்தி வச்சு சங்கிலியை வச்சு குத்தி கொன்ன காட்சி படபடக்க வச்சது. ஆனால் இது ஏன் இவ்வளோ காலதாமதப்படுத்துகிறாங்கன்னு தெரியல. ஒரு வேளை வந்துட்டு ஆணவ கொலைக்கு சட்டம் ஏற்றுனாக்க சாதியை கையில் வைக்கிறோம், அதனால் வந்து சாதி உடைஞ்சிரும்னு பயப்படுறாங்களா, இல்லை சாதி ஓட்டுக்கு பயப்படுறாங்களான்னு தெரியல ஆட்சியாளர்கள். அது ரொம்ப பார்க்குறோம். நான் வருத்தத்தோடு சொல்கிறேன், முதல்வர் விஜய் அவர்கள் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றப்ப இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர் ஏற்றணும். அதுதான் எங்களுடைய டிமாண்டு. இது நாங்கள் ஆணையத்தில் எல்லா ஆவணங்களும் கொடுத்துருக்குறோம். ஆனால் காலதாமதப்படுத்தாமல், ஏன்னா அவருக்கு ஓட்டு போட்டது எல்லாம் இளைஞர்கள், அவருக்கு ஓட்டு போட்டதெல்லாம் தலித்துகள், அவருக்கு ஓட்டு போட்டதெல்லாம் பெண்கள். இந்த 3 பேர் தான் ஆணவ குற்றங்கள்லையும் ஆணவ கொலைகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓட்டு போட்டார் என்ற அந்த நன்றி விசுவாசத்துக்காக மட்டும் நாங்கள் அதை கேட்கல. இது வந்து ஒரு சமூக இஷ்யூ, மிகப்பெரிய ஒரு அநீதி. இது வந்து இது ஒரு 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 லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறாங்க. அவங்க வாழ்க்கை துணை தெரிவு செய்கிற உரிமை ஒவ்வொரு பொண்ணுக்கும் உண்டு. ஆனால் நீ வந்து ஒரு 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 தலித் பையனை நீ காதலிச்சா நான் கொள்ளுவேன்ற ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அது எவ்வளோ ஒரு கொடூரமானது. அதனால தான் நாங்கள் இந்த ஆணையத்தில் வந்து கொடுத்துருக்குறோம். ஆணையத்தில் வந்து கிட்டத்தட்ட 6,000 பக்கங்கள் கொண்ட டாக்குமெண்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். இன்னும் 20,000 பக்கங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. ஆணையத்தில் நாங்கள் ஒப்படைக்கப்பட்ட டாக்குமெண்ட்டு உச்சநீதிமன்றத்தில் வந்த 54 தீர்ப்புகளையும், அதே மாதிரி தமிழகத்தில் நடந்த 7 ஜட்ஜ்மெண்ட் காப்பி, 64 வழக்குகளுடைய தொகுப்பு, இது மட்டும் இல்லாமல் வழக்குக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட 25 வழக்கினுடைய ஆவணங்கள், முழு ஆவணங்கள் கிட்டத்தட்ட 6,000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் போன மார்ச் மாதம் இந்த மாதம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இன்னமும் அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறேன், கூடுதலாக எங்களிடம் இன்னும் 20,000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் இருக்கின்றன. இது கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஏன்னா இந்த ஆவணங்களை ஏன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு விட்டுறக்கூடாதுன்னு பார்க்குறோம். இதான் ஒரு கடைசி சான்ஸாக இருக்குது. தமிழ்நாடு ஒரு ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட்டுன்றோம், ஒரு திராவிட கலாச்சாரம் உள்ள சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி பேசின தமிழகத்தில் உத்தரப்பிரதேசத்தை விட, பீகாரை விட, ராஜஸ்தானை விட, குஜராத்தை விட தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கு. ரொம்ப ஆழ்ந்த கவலையோட சொல்கிறோம். இவ்வளோ சமூக நீதி பேசி என்னங்க புரோஜனம்? பெரியார் மண்ணு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் லவ் பண்ணா கொள்ளுவேன், வெறும் சாதி மட்டும் கிடையாது, ஏற்றத்தாழ்வு அப்படிலாம் நடக்குது. பணம் ஏற்றத்தாழ்வு நடக்குது. இப்படி கொள்ளுவேன்றதெல்லாம் வந்து ஒரு காலம் அனுமதிக்க முடியாது. ரத்த ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக எங்களை அதிர்ச்சியில் ஆளாக்கியது என்ன என்றதுன்னா,
2014 வழக்கு. எத்தனை வருடங்கள் விசாரணை இல்லாமல் ஒரு வழக்கு விசாரணை பாதி முடிந்து தீர்ப்பு வராமல் 10 வருடத்துக்கு மேல் இருக்கிறது. தாமதமான நியாயம் மறுக்கப்பட்ட தீர்ப்பு, தாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதி என்பதுதான் சொல்லுவாங்க. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். இந்த மாதிரி வழக்குல தான் தொடர்ச்சியா ஒரு கொலை வழக்குன்னு சொல்லிட்டாவ சாதாரணமாவே நடைமுறை அதுக்கு கட்டாயம் அந்த வழக்கை தினந்தோறும் டே டு டே பேசிஸ் ட்ரையல் ஷுட் பி கண்டக்டட் சட்டம். அதுதான் தீர்ப்புகளும் போகுது. ஸ்பீடி ட்ரையல்ங்கிறது விரைவாக நடத்தி முடிக்க வேண்டிய இந்த மாதிரி வழக்குகள் அது ஒவ்வொருவருக்கும் அரசியல் சட்டமைப்பு கூட கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட் guaranteed under the Constitution of India. என்ன ஆகிவிட்டது நம்மால புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டை நாங்க கால்பாட் பண்ணி கேட்கிறோம். இதுவரை we have not received. ஆனா இவரு சொன்னார் இப்ப சமீபத்திலே ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பிலே மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் 59 வழக்குகள் இது போல தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம தோழர் கதிர் அவர்கள் சொல்லும் போது அதிர்வுகள் நூற்றுக்கணக்கான வழக்கு இங்க நிலுவையில் இருக்கிறது. ஒவ்வொரு வழக்கிலையும் பார்த்தால் இது சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு பணத்துக்காக, ஒரு பொருளுக்காக, ஒரு நகைக்காக நடக்கிற கொலைகளை விட கொடூரத்தின் உச்சம் இந்த மாதிரி நடக்கின்ற குற்றங்கள். வெறும் கொலை குற்றம் மட்டுமல்ல, வேறு கொலை குற்றங்கள், சித்திரவதை, உருக்குலைக்க வைப்பது, ஒரு மனிதனுடைய தலை வேறா, கை வேறா, கால் வேறா, எல்லாத்தையும் வேற வேற அட்வைக்க பாட்டா பிரிச்சு நடக்கக்கூடிய கொடூரம். அதுவும் கொடூரத்தை அவர்களுக்கு வேண்டிய உற்றார் உறவினர்கள் கண்கள் முன்னே நடந்த சில வழக்குகளை நம்ம எடுத்து சொல்றாங்க. ரொம்ப டீட்டெயில் கொடுத்துருக்காரு. அவரை இன்னும் சில பர்டிகுலர்ஸ் எத்தனை கேசஸ், எத்தனை டிலேங்கிறதுலாம் கொஞ்சம் அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அவங்க என்ன எடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரு டேபிள் காலம் மாதிரி ஒரு போட்டு தெரிய வேணும். உண்மையிலேயே நான் என் நெஞ்சு நிறைய அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இது மாதிரி ஒரு துணிவோடு, மிகுந்த துணிவோடு, ஏன்னா எந்த நிமிடமும் எது வேணாலும் அவருக்கு நடைபெறுகிற ஒரு சிச்சுவேஷன் சூழல இருக்கும்போது கூட அதையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு உள்ள உறுதியோடு, மன தைரியத்தோடு இவர்களுடைய பிள்ளைகள், மகன்கள், மகள்கள், மற்றவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கொடூரத்துக்கு உள்ளாக்கப்பட்டு மறைந்து விட்டார்கள். அவர்களுக்கு நீதி வேண்டும் என்று எல்லோருமே ஒருமித்த ஒரு குரலில் தடை சட்ட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் நிச்சயம் கவனித்து ஆராய்ந்து கொண்டு கவனித்து என்ன எங்களுக்கு அறிக்கையில தர வேண்டும் அந்த அறிக்கையை நிச்சயம் நாங்கள் தருவோம் என்று சொல்கிறேன். இந்த ஆணையத்தினுடைய எங்களுக்கு, ஏன்னா என்னை பொறுத்தவரையில் 2 pillars, 2 தூண்களாக இருந்த 2 members, அனுபவம் வாய்ந்த ஐஏஎஸ் அதிகாரி, மிகவும் அனுபவம் வாய்ந்த காவல்துறையினுடைய மிகப்பெரிய பொறுப்புல இருந்தவர். 2 பேருக்குமே இதனுடைய தெரியும், எந்தெந்த லெவல்ல என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் அவங்களுக்கு தெரியும். நாங்க மேல உட்காந்து பாக்குறோம், விசாரிக்கும் போது பாக்குறோம். அப்ப எங்களுக்கு அது புரியுது என்னென்ன எப்படி எப்படி நடந்திருக்கும், எப்படி இதெல்லாம் விசாரிச்சுப்பாங்க, எப்படி விட்னஸ் ரியல் விட்னஸ் இல்லை அப்படின்னு இல்லாத விட்னஸ் ஆகிப்பாங்க. பூரா நாங்கள் எங்களுடைய கவனத்தில் நிச்சயம் நாங்களால் முடிந்த நீதியை நிச்சயம் நீதி உண்டான ஒரு நல்ல அறிக்கையை சமர்ப்பிக்க நாங்கள் முயற்சிப்போம். எல்லோருடைய ஆதரவுக்கும் என் நெஞ்சம் நன்றி விடைபெறுகிறேன். இதோட இந்த சந்திப்போட அவரை நிறுத்திட மாட்டோம். கதிருக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு தொடரும். அப்பப்ப ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு கேட்போம். அப்பப்போ அவரு தயங்காம இப்ப ஏற்கனவே வந்திருக்காரு. இப்ப 2வது முறையா 3 நாள் 2 நாள் இங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் பேரையும் அடிச்சு நம்ம கண் முன்னாடி நிறுத்தி அவர்களை பார்க்கவும், அவர்களுடைய வேதனையையும் துயரத்தையும் கேட்கவும், எப்படி சம்பவம் நடந்தது என்பதை நேரடியாக தெரிந்து கொள்ளவும் கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இந்த நிகழ்வு. இதற்கு சம்பந்தப்பட்ட அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக்
என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.